ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் ஒரு நியூ லான்ச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது யூடியூப்புக்கு தான் நியூ லான்ச்சிங். ஆல்ரெடி நான் இது இந்த ஆயில் நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது என்ன ஆயில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் ஆயில் தான். இந்த ஆயில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன் பிறந்த குழந்தைக்கு கூட இந்த ஆயில் உடம்புல அப்ளை பண்ணி நல்லா மாலிஷ் பண்ணி விடலாம். குழந்தைங்க ஜொலிக்கும். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ஆயில் தான் இது. இந்த ஆயில் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாரம்பரிய முறையில் கேரளா முறையில் தான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால், அப்புறம் தேங்காய் பால், இந்த ரெண்டையும் நம்ம என்ன ஆயிலில் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா பேஸ் ஆயில்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயும் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில்லையும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, நிறையா ஹெர்பல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நிறைய பெனிஃபிஷியல் இந்த ஆயிலில் இருக்குது. இது என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிளை க்யூர் பண்ணும். ஆக்னே, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இது ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையில் டூ வீலர் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, வெயில் அலையிறவங்களுக்கெல்லாம் கை, நெக்கு, ஃபேஸு எல்லாமே கருத்து போயிருக்கும். அந்த இடத்தையெல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ண நல்ல க்யூர் ஆகும். க்யூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த இடத்துல ஒரு 2-3 ஷேடு சடனாக விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பர்மனண்ட்டாகவே கலர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இந்த ஆயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிக்மெண்டேஷன், மெலஸ்மாலாம் இருக்குது பார்த்தீங்களா, நாள்பட்ட மங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வர என்ன ஆகுனா அந்த மங்கெல்லாம் நல்ல க்யூர் ஆகி பழையபடி அவங்க ஸ்கின் நார்மலுக்கு வந்துடும். அவ்வளோ பெனிஃபிட் இந்த ஆயிலில் இருக்குது. இந்த ஆயிலை நான் நல்லா கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்காகவே நான் கொஞ்ச நாளாக எந்த ஸ்கின் கேருமே எடுக்கவே இல்லை. நல்லா டேன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆயிலை அப்ளை பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா தேவையான அளவுக்கு நான் இந்த ஆயில் நான் கையில் ஊற்றிக்கிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஜென்டிலாக நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. நல்லா அந்த கை முட்டி உள்பக்கம் மடிக்கிற இடம் இதிலெல்லாம் தான் இந்த டார்க்னஸ் நல்லா ஸ்டோரேஜ் ஆகும். அதெல்லாமே நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுங்க. இதே மாதிரி தான் நெக்குக்கு, ஃபேஸுக்கு, காது, எப்போவுமே ஃபேஸுக்கு கழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது காதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அன்ஈவனாக தெரியும். இது ஃபேஸு, நெக்குக்கு, கைக்கு மட்டும்ட்டு கிடையாது, ஃபுல் பாடிக்குமே நம்ம இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது கெமிக்கல் எந்த ஒரு இதுவுமே இதில் இல்லை. அதனால் சைடு எஃபெக்ட் யாருக்குமே வராது. அதான் சொல்கிறேனே, பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஷேடு டக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய பிரைட்டனிங் ஆயில். இது இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் சடனாக நீங்கள் பார்க்க முடியும். 10 to 15 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், கையில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என் கை இருந்ததுக்கும் இப்போ ஒரு 1 hour நான் வெயிட் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? நல்ல ஒரு ஷேடு பிரைட்டாக தெரியுதுங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் டைமில் கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த இடமெல்லாம் இருந்த கருமையெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, தெரியுதுங்களா? நான் காட்டுற இடத்துலலாம் நிறைய கருமை இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டேலியே நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்க்க முடியும். டே 2 நம்ம பார்க்கலாம். டே 1 பண்ண மாதிரியே டே 2லேயும் இதே ஆயிலை யூஸ் பண்ணி நான் கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையில் நல்லா மசாஜ் கொடுக்க போகிறேன். மசாஜ் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆயில்ஸ் எல்லாம் ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி நமக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன்.
எடுத்துகிட்டு ரொம்ப கருமையாக இருக்குதுன்னா கொஞ்சம் கூடுதலாக கூட ஆயில் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்துகிட்டு நான் நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது 2வது நாள் போட்டது. இந்த 2வது நாள் போட்டது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல் நாளை விட ஒரு ஷேடு வந்து பிரைட்டாக தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டேவை விட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கூடுதலாக தெரியுது பாருங்கள். நல்லாவே வந்து குறைஞ்சிருக்குது அந்த கருப்பாக இருந்ததெல்லாம். டூ டேஸ்க்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கை வந்து ஒயிட்டாக மாறணும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்ல கலர் கொடுக்கும். ஏன்னா இதில் அந்த மாதிரியான நம்ம பொருட்களெல்லாம் வந்து சேர்த்திருக்கிறோம். அதே போல் இதோட தயாரிப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா பாரம்பரிய முறைப்படி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட் வந்து அதிகங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பிளாக்காக இருந்தது எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல. இப்போ நம்ம டே 3க்கு போகலாம். நல்லாவே பிரைட் தெரியுது பாருங்கள். நான் 2 கையுமே வச்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே இருந்ததுக்கும் செகண்ட் டேக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 2 நாள்லேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வந்து டே 2ல் எடுத்த வீடியோ, இது வந்து பிக்சர். இது 3வது நாளுங்க. இந்த 3வது நாளில் நான் கையில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 அரை தக்காளி பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணணும். இது 2 நாள் போட்ட வீடியோலேயும் நான் இதை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோவுமே டெலீட் ஆகிடுச்சு. எப்படி டெலீட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. 3வது நாள் வீடியோவில் மட்டும்தான் இது டெலீட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த தக்காளி பழத்தை வந்து சர்க்கரையில் வந்து தொட்டு நீங்கள் நல்லா ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், ரொம்ப ஜென்டிலாக தேய்ச்சா போதும். ஏன்னா மேலால் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சுனாவே போதும். நம்ம டெய்லியுமே இந்த பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது இன்னுமே வந்து ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டனிங்காக இருக்கும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஒரு 10 டேஸ் வந்து நம்ம தேய்ச்சோம்னா கூட போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. பாருங்கள், இதை வந்து நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். விரல், கை, அந்த முட்டி பகுதி, உள்கை மடக்கிற இடத்துல இதிலெல்லாம் தான் வந்து நல்லா அந்த டார்க்காக இருக்கிற இது வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதிலெல்லாம் நம்ம நல்லா பார்த்திங்களா அந்த இடம் தான். இதெல்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கருமை எல்லாம் போயிடும். ஒரு 10 டேஸ் தேய்ச்சா போதும், அதுக்கப்புறம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வீக்லி 1 or 2 நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணணும்னா போதும். ரெண்டு கையிலையுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுட்டு
கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். சும்மா சாதாரணமாக தண்ணி ஊற்றி கழுவுனாலே போதும், சோப் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை வந்து நல்லா தொடச்சிக்கணும். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா தொடச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி 3வது நாள் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். 2 நாள் வந்து எப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தோமோ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கைக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த பாட்டிலோட கேப் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் கேப் தான். இதுக்குள்ளார வந்து இன்னர் கேப்பும் ஒன்று இருக்குது. நான் ஆயில் அப்ளை பண்ணும்போது அதை எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னர் கேப்பு போட்டு தான் நான் வந்து மேலே இருக்கிற கேப்பை போட்டு நான் லாக் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு வந்து ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான். ஒரு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். கையில் இருக்கிற அந்த ஏஜ் பார் ஆனதுனால வரக்கூடிய அந்த தோல் சுருக்கம் கூட வந்து இந்த ஆயில் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது போயிடும். ஸ்கின் வந்து நல்லா யங்காக மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் ஏஜுக்கும் ஸ்கின்னுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது நான் மீதி இருக்கிற அரை தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சதப்பகுதியோடு வந்து இந்த கேரட் துருவியில் வந்து நான் செரவி எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் இல்லாமல். இது கூட வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் கடலை மாவும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கை தான் வந்து நான் கையில் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். இது ரிமூவ் பண்ணும்போது பார்க்கும்போது கை வந்து நல்லாவே வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் இது. இந்த லாஸ்ட்டு 2 நாளுமே வந்து இந்த பேக்கும் நான் போட்டேன். ஆனால் அந்த வீடியோவும் டெலீட் ஆகிருச்சு. 3வது நாள் எடுத்த வீடியோவில் மட்டும்தான் டெலீட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு என்னால். இப்போ பாருங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ கை வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். மொதல் 2 நாள் இருந்ததை விட இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து ஒயிட்டாக தெரியுது, நல்ல பிரைட்டாக தெரியுது, நல்ல க்ளோயிங்காகவும் இருக்குது பாருங்கள். இந்த ரிசல்ட் வந்து நம்மளுடைய ஆயில் வந்து உங்களுக்கு 100% வந்து கொடுக்கும். பாருங்கள், நான் கை நல்லா தொடச்சிட்டு நான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது கண்டினியூவாக போடும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அந்த கை மடக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது ஃபஸ்ட்டு டே. கை முட்டியில் கூட வந்து எனக்கு டார்க்காக தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே வந்து நல்லாவே வந்து அந்த டார்க் வந்து குறைஞ்சிருக்கு. தோலில் கூட நிறையா சுருக்கம் இருந்துச்சு, விரல் பக்கம், அதெல்லாமே கூட கம்மியாயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். இப்போ பாருங்கள், 3rd டே எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ஒயிட்னிங் பிரைட்னிங் க்ளோயிங் ஆயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.